இப்போ நான் வெள்ளை உடை அணிஞ்சிருக்கேன், என்னோட சார்ந்த மாணவர்களை யாரையுமே இந்த மாதிரி உடை மாறுங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. புரியுதுங்களா? உடை என்பது ஒரு தியானத்துக்குள்ள நடக்கிற ஒரு பருவ மாற்றம். அந்த பருவ மாற்றம் அதுவா நிகழும், அது வரைக்கும் காத்திருக்கும். இப்ப நமக்கு கடைகளில் கிடைக்கிற உடைகள் கிடைக்குது, இல்லை நம்ம ஒரு ஆன்மீகத்துல நம்ம யாருன்னு பிரசன்ட் பண்றதுக்காக ஒரு உடையை கொடுத்த கூட. ஒரு உடை என்பது அது நிகழும், அது வரைக்கும் காத்திருக்கும். எவ்வளவுதான் ஒரு விஷயம். அப்ப நாம எல்லா சூழல்லையும் இருக்கிறவங்கள என்ன மாதிரியே உடை அணிஞ்சிட்டு வாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, அது தேவையும் படாது. ஒரு நாள் உன்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆரஞ்சு கலர் தேவைப்படும், ஒரு நாள் உன்னுடைய வளர்ச்சிக்கு பச்சை கலர் தேவைப்படும், ஒரு நாள் உன்னுடைய வளர்ச்சிக்கு வெள்ளை கலர் கூட தேவைப்படும், ஒரு நாள் உன்னுடைய வளர்ச்சிக்கு உடையே இல்லாம கூட போயிடலாம், ஒரு நாள் உன்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு கௌபீனம் கூட தேவைப்படும். அப்ப இதெல்லாம் அந்த வளர்ச்சியை பொறுத்து இருக்கு. அப்ப நாம அதை கண்காணித்து நாம சொல்லாம அவனுக்குள்ள உணர்த்துவோம், சூட்சமத்துல காட்டுவோம். இது வார்த்தையா இப்படி ஒரு குரூப் மாதிரி ஃபார்முலேஷன் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அது பிரபஞ்சத்தில் தேவையும் படாது, அது அவசியமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.